வேர்க்கவே வேர்க்காது. இந்த மாதிரி கிளைமேட்டில் வேர்க்கும். இருக்கு ஏறலான்னு நினைக்கிறேன். ஆமாம், ராக் மேலே நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த டாப் ஸ்பாட் கடைசியாக ஒரு வழியாக டோர்லீஸ் ராக்குன்னு போட்டிருந்தாங்க. என்னடா ராக்கே இல்லைன்னு பார்த்தா இருக்குது. என்ன இருக்குன்னு தெரில. ஏரி பார்க்க போகிறோம். இல்லை ஒரு ஏரியா போவோமே, ஊட்டி லேக். ஹாய் கைஸ், இட்ஸ் மீ பிஜிஆர். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா டோனி ஃபாரஸ்ட், டோனிஸ் ராக்கில் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னு தெரில. ஏரி பார்க்க போகிறோம். பயங்கரமாக இருக்குது ஏரியா. இது எங்கே இருக்குன்னா ஸ்லைகோ பக்கத்துலேயே இருக்குது, மிக அருகில். வாவ், நிறைய மரமாக இருக்குது. நம்ம அந்த ஊட்டியில் ஒரு ஏரியா போவோமே, ஊட்டி லேக், அங்கே போகிறது மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது, ஆனால் ஸ்லிப்பரியாக இருக்குது, பார்த்து போகணும். நல்ல மரமாக இருக்கு. காடு, ஃபாரஸ்ட் ஏரியா. பயங்கரமாக இருக்குது இது. முங்கு தண்ணி. உள்ளே போயிடாத, உள்ளே போயிடாது. நல்லா இருக்குது. இந்த மண்ணே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. புதக்குழி மண் மாதிரி இருக்குண்ணா. அந்த லேக் நல்லா இருக்கு. Let's see the lake. Come on. பயங்கரமா இருக்கு ஏரியா. எங்கேயோ ஏறுது. அங்கங்கே ஒரு பெஞ்சு போட்டு வச்சுருக்காங்க. ஒருவேளை இருக்குனதுக்கப்புறம் பேயெல்லாம் வந்து உட்காருமோ என்னமோ தெரில. அங்கே ஒரு ஸ்வான் நிற்குது பாருங்க. வழக்கம் போல் ஒரு காக்கா இல்லை சுற்றி. இதுதான் அயர்லாண்டு. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு எங்கே வேணாலும் போகலாம், வரலாம். அந்த ஸ்வான் தான் கத்துது, என்னை கூப்பிட்டுதுன்னு நினைக்கிறேன். பார்த்து. ஆனால் இந்த ஃபாரஸ்டில் யாருமே இல்லை. ஆனால் யாரோ பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஒருவேளை அமானுஷமான ஃபாரஸ்ட் அது தெரியலையே. கடைசியாக ஒரு வழியாக டோர்லீஸ் ராக்குன்னு போட்டிருந்தாங்க. என்னடா ராக்கே இல்லைன்னு பார்த்தா இருக்குது. இதோ ஒளிஞ்சிருக்கு பாருங்க.
தெரியுதா? அதான் வந்து டோர்லிஸ் ராக். அந்த ராக்கில் போகிறது கூட ஏதோ வழி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ வச்சுருக்காங்க. நம்மள்கிட்ட அந்த ட்ரெக்கிங் எக்யூப்மெண்ட்லாம் இல்லை. இனி வாங்க வேண்டியதான் போல். அவ்வளோதான், இந்த இடம் முடிஞ்சு போச்சு. 1 மினிட். இங்கே ஒரு வழி இருக்குது. ஒருவேளை இப்படி போனால் ராக் மேலே ஏறலான்னு நினைக்கிறேன். அப்போ ஏதாவது ஏற முடியுதான்? ஏதோ படிக்கட்டுலாம் இருக்குது, ஏறலான்னு நினைக்கிறேன். ஆமாம், ராக் மேலேயே ஏறிடலாம் போல இருக்கு. ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த டாப் ஸ்பாட் வந்துடும். இங்கே ஒரு ஆள் ட்ரெக்கிங் பழகிட்டு இருக்காரு. எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். அடுத்த வாட்டி குட்டியாக தண்ணி பாட்டில் கையில் எடுத்து வைக்க வேண்டியதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். கீழே ஒரு இடத்த நான் பார்த்தனே, இந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த இடம் இதுதான். இங்கேயும் ஒரு பெஞ்சு போட்டு வச்சுருக்காங்க. அப்படி அந்த பெஞ்சில் உட்காந்து நீங்கள் இயற்கையை ரசிச்சுட்டு சாயங்காலமாக வீட்டுக்கு போகலாம். ப்ரொவிஷன்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே வேறு கிளிஃப் அடித்தாமே. அப்படி திரும்ப போகிறதுக்கு வழி இருக்கு போல். அவ்வளோதாங்க. நல்ல வேலை இப்படி ஒரு இடம் மலைக்கு மேலே ஏறலாங்கிறது தெரியல. ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது இன்னொரு ரூட் இருக்குது. இப்படி கீழே போகலான்னு நினைக்கிறேன். ஓ, எவ்வளோ மேலே வந்துடும் பாருங்க. அந்த லேக் எங்கேயோ இருக்குது. இப்போ இப்படி ஒரு வழி இருக்கா இல்லையானே தெரில. ஓ, இது பார்டர், இப்படி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு வழி இருக்குது. இது வழியாக போயிட வேண்டியதான். இதை பார்த்துட்டு என்னைய டிஸ்கவரி மேன் வர்சஸ் வைல்டில் வர சொல்லிடாதீங்க. என்னால் பூச்சியெல்லாம் சாப்பிட முடியாது. ஆனால் இது பயங்கரமான ரூட்டு தான். வந்துட்டோம் 2 பேரும். இனிமேல் கீழே இறங்கணும். இன்னும் ஒரு ரூட் இருக்குது. அது வழியாக போனால் போயிடலாம். ஆனால் அது படிக்கட்டு இல்லாத ரூட்டு. ஸ்லிப் ஆகுமா தெரில. பார்த்து போனோம். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா நல்ல க்ரிப்பான ஷூ போட்டுக்குங்க. இந்த ஃபுட்பாலில் போடுவீங்கல்ல, இல்லாட்டி அவ்வளோதான், ஸ்வைங்கன்னு கீழே போயிடுவீங்க. இன்னொரு ரூட்டு போயிட்டே இருக்குது. அது வந்து வாக் இந்த அவ்வளோதான். கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். ஒரு வழியாக கீழே வந்துட்டோம். அப்பா, ஓ, கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். ஸ்லோ ஸ்லோ. ஓடுறான். ஓடுனா கீழே விழுந்துடும். ஸ்லோவாக போ. வெயில் அடிக்கிறனால இப்போ 16 டிகிரின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. இவ்வளோ நேரம் நடந்தனால வேர்க்குது. அயர்லாண்டில் வேர்க்கவே வேர்க்காது. இந்த மாதிரி கிளைமேட்டில் வேர்க்கும். இது பேர் வந்து டூனி ராக். நான் டோர்லி ராக்குன்னு சொன்னேன் நினைக்கிறேன். டூர்னி. இப்படி போனால் அடுத்தது ஒரு வழியும் இருக்குது. நம்ம அங்கெல்லாம் போகல. இப்போ நம்ம இந்த ட்ரிப்பை இப்போ முடிச்சுக்கிறோம். ஷார்ட் ட்ரிப். பை பாய். தேங்க்யூ.